டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக 818 சாலை ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 104.24 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் உள்ளிட்ட 45 ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்கள், 16 கிராம செயலாக கட்டிடங்கள், 84 புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் உள்ளிட்ட 2 மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடங்கள், 2 பாலங்கள் ஆகியவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 23.27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 வட்ட செயல்முறை கிடங்குகள், 30.38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் 7,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 நவீன கிடங்குகள் ஆகியவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைத்து வருகிறார். உடன் அமைச்சர்கள் சக்கரபாணி, அதே போல பெரியசாமி உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் முன்னானந்தம் உடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 124,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 12 திருக்கோவில்களுக்கான 17 புதிய திட்ட பணிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.